அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம், புகழ்பெற்ற விரிவுரையாளர். புத்தளம் காதி நீதிமன்றத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்தொருவர். மட்டுமல்ல, மாலைதீவு, சவுதி அரேபியா, லண்டன் வாழ்க்கையில் பாரிய தாக்கங்களை உருவாக்கிய ஒரு அறிவியல் தளத்தில் வேலை செய்கின்ற ஒரு புத்திஜீவி என்று சொல்லலாம். அதே நேரம் எங்களுடைய இனோவேஷன்ஸ் K2 கான்ஃபரன்ஸ், ஸ்ரீலங்கன் இஸ்லாம், QBS, காதி பேங்கிங் சிஸ்டம், GIS, கார்டியன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது மட்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபோரம், இப்படி பல தளங்களில் நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். எனது ஃபேஸ்புக் தளம் MRM Econ, MRM Law, 777361967. எனவே நாங்கள் பார்க்கலாம், இன்று எங்களோட 2வது நிகழ்ச்சி K2 கான்ஃபரன்ஸ். இது மார்ச் 3ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இதை ஆன்லைன் வழியினூடாக நாங்கள் செய்கின்றோம். அதாவது முதல் கட்டமாக, ஆரம்ப கட்டமாக கருத்துக்களை முன்வைக்கின்றோம், வாதங்களை உருவாக்குகின்றோம். ரைட், டெவலப்பிங் டயலாக், டிஸ்கஷன், டிபேட்ஸ். எனவே அதற்கான ஒரு ஆரம்ப தளமாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதில் முதலாவது 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கின்றது, சூரத்துல் பக்ராவிலே. ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். எனவே முத்தகீன்களுக்கு இறை வழிகாட்டல் எப்போதும் இருக்கும். அதே நேரம் புகாரி 71 வருகின்றது, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். உதாரணமாக, பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர்கள் எல்லாம் தனது தொழிலை முரண்பட செய்வதோடு ஒரு மனைவியை பெற்றுக்கொண்டு, குழந்தைகளை பெற்றுக்கொண்டு, சண்டே ஒப்சர்வர் இதை வாசிப்பதும், அல்லது திருமண வைபவங்கள், அல்லது ஈவினிங் பீச் விசிட், இப்படித்தான் ஒரு படித்தவரோட வாழ்க்கை முடிகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு டாக்டர் எடுப்போம். அவர் காலையிலிருந்து மாலை வரை வைத்தியசாலை அறைக்குள் இருப்பார், ஒரு ரூமுக்குள் இருப்பார். அவர் நைட் ஷிஃப்ட் டாக்டர் என்றால் இரவு முழுக்க ஒரு ரூமுக்குள் இருப்பார். தற்போது உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கின்றது. எனவே எல்லாரிடமும் ஸ்மார்ட் ஃபோனோடு இருப்பார்கள். ஒரு நோயாளியை விசாரிப்பார், அந்த நோயாளிக்குள்ள மருந்தை அவர் கொடுப்பார். ஒரு டாக்டருக்கு, ஒரு வைத்தியர் MBBSக்கு ஒரு நோயாளிக்கு அட் அ டைம் அவருக்கு மருந்து கொடுக்க முடியும். உடல் ரீதியான நோய்க்கு மருந்து கொடுக்க முடியும். ஒரு இன்ஜினியர் எடுப்போமே, நாம் வில் டேக் அன் இன்ஜினியர். அவர் அவரோட சைட்டில் வேலை செய்வார், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்வார். இரவிலே குடும்பத்தவர்களோடு இருப்பார்கள். வீக்கெண்ட்ஸ் வந்தால் ஒரு விசிட், ஒரு மேக்டொனால்ட்ஸ், ஒரு KFC போவார். ஒரு லாயர், அவர் காலையிலிருந்து மாலை வரை வீட்டில் இருப்பார். அவர் வீட்டிலும் அவருடைய தஸ்தாவேஜுகளை, லா டாக்குமெண்டேஷனை அவர் செய்து கொண்டிருப்பார். வீக்கெண்ட்ஸ் வரும், ஹி வில் என்ஜாய். இதுதான் ஒரு படித்த புத்திஜீவியின் வாழ்க்கை. இலங்கை முஸ்லீம் சமூகத்திலே கல்வி கற்ற யூனிவர்சிட்டி எஜுகேட்டட் ஹியோ ஷி, அவருடைய வாழ்க்கை இவ்வளவு தான். O-level முதல், கிரேட் 1 முதல், பிரைமரி கிளாஸ் முதல் O-level 10 வருடம் படித்துக்கின்றார். A-level 2 years, டிகிரி 4 years. அதோடு அவர் தொழில் தளத்துக்கு செல்கின்றார். எனவே 10, 2, 12, 4, 16 வயசு, 16 வருடங்கள். இந்த 16 வருடங்களின் முடிவு ஒரு தொழிலை தேடுவது, வயிற்றுக்கு ஏதாவது பெற்றுக்கொள்வது. எனவே இந்த இலங்கை அறிவு தளத்திலே ஒரு பாரிய ஒரு சர்ச்சை இருக்கின்றது. இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கல்வி முறையிலே பாரிய ஒரு சர்ச்சை இருக்கின்றது. அதாவது, ஒரு ஆள் படிப்பது எதற்கென்றால் தொழிலை பெறுவதற்கு. எதற்கு தொழில்? வயிற்று பசிக்கு சாப்பாடு போடுவதற்கு, ஒரு வீட்டினை கட்டுவதற்கு, ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு. இது அனைத்தும் ஒரு சடப்பொருளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தொழில் செய்வது, வாகனம் வாங்குவது, வீட்டை பெறுவது, மனைவியை பெற்றுக்கொள்வது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, சுகபோக வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் பணத்தோடையும் தொழிலோடையும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ வி ஆர் எஜுகேட்டட் இன்டெலெக்சுவல் பீப்புள். 16 வருடங்களுக்கு பின். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு சைட், எல்லா வேலை தளங்களிலும் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்லாட்டி லோ ஃபீல்டு இருக்கு, இன்ஜினியரிங் ஃபீல்டு,
டீச்சிங் ஃபீல்ட், யூனிவர்சிட்டி தளங்கள் எடுத்தால் அதில் ஆக மோசமாக நடப்பது இந்த புத்தியியல் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். 16 வருஷம் படித்துவிட்டு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறது. 16 வருடம் படித்துவிட்டு அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறது. அதுதான் அடிப்படையிலே இந்த செக்குலர் எஜுகேஷன் வளர்த்த சிந்தனை. ஒரு போட்டி. எதற்கு போட்டி? புதியவைகளை கண்டுபிடிப்பதற்கு போட்டியா? புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கான போட்டியா? மாற்றத்தை கொண்டு வருவதற்கான போட்டியா? பல்கலைக்கழகத்தை மறுசீரமைப்பதற்கான போட்டியா? பாடசாலையை மறுசீரமைப்பதற்கான போட்டியா? பள்ளிவாசலை மறுசீரமைப்பதற்கான போட்டியா? குடும்பத்தை மறுசீரமைப்பதற்கான போட்டியா? இல்லை. அது என்ன போட்டி என்று அவர்களுக்கும் தெரியாது. பொறாமை, போட்டி, வஞ்சகம் அங்கு சேர்ந்து வரும். எவ்வளோக்கு எவ்வளோ படிப்பு வருகின்றதோ அதோடு சேர்ந்து இந்த பொறாமை, வஞ்சகம், அயோக்கியத்தனங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். எனவே தான் நீங்கள் பார்க்கலாம், ஒரு படித்த ஒரு புத்திஜீவி அவர் ஒரு கோழையாகத்தான் இருப்பார். ஊரில் ஒரு கோழையாக இருப்பார். அவருக்கு தைரியம் வராது. ஏன்னா அவர் தப்பு செய்கின்றவர். அல்லாவுக்கு பயந்த ஒரு படித்த புத்திஜீவி, மனிதனுக்கு அநியாயம் செய்யாத ஒரு புத்திஜீவி, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு புத்திஜீவி, அல்லாவுடைய கலாமை அதிகாரத்தில் கொண்டு போய் வைக்கின்ற புத்திஜீவி, அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். ஹீ இஸ் த ஹீரோ. பள்ளிவாசலில் ஒரு டாக்டர் வந்து தொழுகின்றார், கொத்துபா கேட்கின்றார், பயம் பண்ணுகின்றார். தலையை பணியை வைத்து கேட்பார், போகிற டைமு தலையை யோசித்துவார். அப்படியே போய் அவருடைய வேலைத்தளத்துக்கு செல்வார் அல்லது வீட்டுக்கு செல்வார். இதுதான் டாக்டர். இதே மாதிரி ஒரு இன்ஜினியர், இதே மாதிரி ஒரு லாயர், இதே மாதிரி ஒரு லெக்சரர், இதே மாதிரி ஒரு டீச்சர். இப்படி சமூகம் உருவாக்கப்பட்டது யாரா? சமூகம் ஏன் இப்படி உருவாக்கப்பட்டது? ஆவி எஜுகேட்டட் பீப்புள். நாங்கள் புத்திஜீவிகளா? ஆவி இன்டலெக்சுவல்ஸ்? ஆவி திங்கிங்? யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ், திங்கிங் முஸ்லீம், சிந்திக்கின்ற ஒரு முஸ்லீம். வி ஆர் த யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் திங்கிங் முஸ்லீம், சிந்திக்கின்ற முஸ்லீம்கள். வி ஆர் யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ், ஃபூலிஷ் முஸ்லீம். அது எப்படி ஃபூலிஷ் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியும்? ஒரு ஃபூலிஷ் எப்படி பல்கலைக்கழகத்தில் உருவாக முடியும்? யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ் கேட்டகரி 1 திங்கிங் முஸ்லீம், யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல் 2 ஃபூலிஷ் முஸ்லீம். உதாரணத்தை நீங்கள் வைப்போம். நான் ஒரு டாக்டரை சந்தித்தேன். அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த களத்திலே துவா போட்டிருக்கின்றார். களத்தில் துவா தெரிவிக்கின்றார் கேஷுவலான ஒரு டைமில். ரைட், இப்போ கோட் போட்டு டை கட்டியிருந்தால் அது விளங்காது. கேஷுவலான ஒரு டைமில் நான் காய்ச்சி கொண்டிருக்கிற நேரம் பார்த்தேன். அவரோட களத்தில் துவா இருக்குன்னு, பழைய காலத்து அந்த சுவித்துவ சிந்தனைக்கு துவா. அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த படித்த புத்திஜீவிகள் தனது டியூட்டி என்னன்னு தெரியாது, தாண்ட இலட்சிய பாதை என்னன்னு தெரியாது, முஸ்லீம் சமூகம் தொடர்பான தனது நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, அல்லாவுடைய தீன் தொடர்பாக தனது நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. எனவே இவர்கள் செக்குலர் எஜுகேஷனுக்குள்ளால் உருவாக்கப்பட்ட படித்த திங்கிங் முஸ்லீம் படித்த போலிஷ் முஸ்லீம். எது எவ்வாறு இருந்தாலும் பல்கலைக்கழகத்திலே ஒரு முஸ்லிமுக்கு முழுமையான இஸ்லாமிய பிம்பத்தை பெற முடியாது. நான் வெலிகமையில் பிறந்தபடியாலும் சில இஸ்லாமிய அமைப்புகளாலும் அந்த பர்சனாலிட்டி இம்பேக்ட்ஸுகளால் ஒரு அளவுக்கு என்னை வளர்த்து கொண்டதே அல்லாமல், இல்லாவிட்டால் நான் ஒரு தொழில் அதிபர், இல்லாவிட்டால் ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர், ஜஸ்ட் வேக்யூம் பர்சன். எனக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் தெரியும், எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் இறைவன் அருளால் அந்த அல்லாஹ் நலவை நாடினான். புகாரி 71 வருகின்ற மாதிரி, யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் விருத்தியையும் அறிவில் தெளிவையும் கொடுப்பான். வெலிகமையில் பிறந்த நான் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் காலடி வைக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு அங்கு செல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இறைவன் கொண்டு செல்கின்றார். வெலிகமையில் பிறந்த நான் பேராதனை பல்கழகத்தில் ஒரு பாரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராக நான் மாறுகின்றேன். வெரி பவர்ஃபுல் பர்சன் by teaching, by integration, by innovation, by personality, by talk, by debating. அல்லாஹ் அந்த இடத்துக்கு தருகின்றார்.
கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆசிரியர் லெக்சரர். வவுனியாவில் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில், பின்னர் மாலைதீவில் ஒரு பழமொழி இருக்கின்றது. எம்ஆர் சார் எப்படி என்றால், அந்த ஒக்டோபஸ் கால் எல்லா இடத்துலையும் மீக்குமெண்டு அவங்களோட மாலைதீவு பழமொழி ஒன்று இருக்கின்றது. மாலைதீவு மொழியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது. இந்த ஒக்டோபஸ் இருக்குது தானே உங்களுக்கு தெரியும், கனவா மீன் ஒக்டோபஸ், அது இப்படி விரிந்து தான் நிற்கும். யூனிவர்சிட்டியில் எம்ஆர்எம், காலேஜில் எம்ஆர்எம், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் எம்ஆர்எம் எக்கனாமிக்ஸ், அமீனியா ஸ்கூலில் எம்ஆர்எம் எக்கனாமிக்ஸ், எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் எக்கனாமிக்ஸ் என்றால் எம்ஆர்எம். அப்போ அப்படி தான் அவர்கள் சொல்லுவார்கள். பிகாஸ் அல்லாஹ் ரஹமத்தை, அறிவை, வளங்களை, சந்தர்ப்பங்களை விரிக்கின்றான், மக்களை என் பக்கம் திருப்புகின்றான். ஸோ நீங்கள் இறைவனுக்காக எதை செய்ய முற்படுகின்றீர்களோ அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த அறிவு கதவை, அந்த ஞான கதவை திறப்பான். சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், ஹுவாவி நாங்கள் யார் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ராதர் வேஸ்டிங் யுவர் டைம் வித் அஸ், எங்களோடு நேரத்தை வீணாக்குவதா, எங்களோடு நேரத்தை முதலிடுவதா? ஆர் யூ இன்வெஸ்டிங் யுவர் டைம் வித் அஸ், ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம் வித் அஸ்? இப்படி ஒன்று இருக்குது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இலகுவாக உங்கள் தலையிலும் உங்கள் இதயத்திலும் நான் முடிப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த நாணய மாற்று வீதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி, இன்ஃப்ளேஷன் பாலிசி, ஹைலி காம்ப்ளிகேட்டட் டாபிக். இதை விளங்குவது கஷ்டம் எக்கனாமிக்ஸில். பவர்ட்டி யாருக்கும் படிப்பிக்கலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் புத்தகத்தை பார்த்து படிப்பிக்கலாம். ஆனால் இந்த மானிட்டரி பாலிசி, இதில் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட், இந்த காம்ப்ளிகேட்டட் இந்த விஷயங்களை நிறைய பொருளியல் அறிஞர்கள், பொருளியல் விரிவுரையாளர்கள் அழகாக தெளிவாக விளங்கியதில்லை. எனவே முன்வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான சிக்கலான விடயங்களை மிக அழகாக நான் கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் முன்வைப்பேன். எனவே நான் அதிலே பல்கலைக்கழகங்களிலே புகழ் பெற்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நான் மக்களை என் பக்கம் வர கூப்பிடுகின்ற ஒருவன் அல்ல. ஐ ஆம் நாட் த பர்சன் இன்வைட்டிங் யூ டு பி வித் மீ. பேராதனை பல்கலைக்கழகங்களை நான் கற்பிக்கின்ற போது ஒரு பாரிய ஒரு செல்வாக்கை உருவாக்கினேன். த பிக் சவுண்ட். காந்தி சொல்வதை போன்று ரீசனபிள் ஷேக் இஸ் மேண்டேட்ரி. வவுனியா எங்கே இருக்குன்னு தெரியும். வவுனியா பல்கலைக்கழகம் மன்னார் வீதியில் இருக்கின்றது, பம்பை மடு. அப்போது நான் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக தெரிவு செய்யப்படுகின்றேன். தற்போது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தொழிலை செய்து கொண்டு தான் பல்கலைக்கழகத்துக்கு வருவார்கள். என்றால் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற பின்னாலும் அதே தொழிலுக்கு தான் போகணும். ஒரு ஆளுக்கு ஏ லெவலோட டீச்சிங் கிடைக்கின்றது, யூனிவர்சிட்டி முடித்த பிறகு டீச்சிங் அதே டீச்சிங்கு தான் போவா. ஸோ ஐ என்கரேஜ், நீங்களோட டீச்சிங்கை செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஜாப், அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். ஏன்னா இலங்கையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள ஒருவருக்கு தகுதியான தொழில் இல்லை, அது இலங்கையில் இல்லை. இது எனக்கு தெளிவாக தெரியும். எனவே நாங்கள் வருவோம் பாயிண்ட்டுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால், ஐ ஆம் நாட் த பர்சன் இன்வைட்டிங், கம் டு மை லெக்சர், கம் டு மை கான்ஃபரன்ஸ், கம் டு மை லெசன்ஸ். நான் கூப்பிடுறேன், அவங்களாக வருவார்கள். கதிர்காமம் எங்கே இருக்கின்றது? வவுனியா பல்கலைக்கழகம் எங்கே இருக்கின்றது? கத்தரகாம வவுனியா. எம்பிலிப்பிட்டி எங்கே இருக்கின்றது? வவுனியா யூனிவர்சிட்டி எங்கே இருக்கின்றது? கலவான எங்கே இருக்கின்றது? வவுனியா யூனிவர்சிட்டி எங்கே இருக்கின்றது? ஏராவூர் எங்கே இருக்கின்றது? வவுனியா யூனிவர்சிட்டி எங்கே இருக்கின்றது? எனவே இந்த பரந்துபட்ட அந்த பல்லின சமூகம் ஒன்றில் தான் அந்த வவுனியா பல்கலைக்கழகம். அது ஒரு தமிழ் பிரதேசம், வன்னி பிரதேசத்தில் இருந்தாலும் அதுக்கான மாணவர்களை யூஜிசி திட்டமிட்டு எல்லா இடத்திலிருந்தும் போட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் சில பாடங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. வவுனியா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கின்றது. எனவே சிங்கள சமூகம், தமிழ் சமூகத்தில் உள்ள மாணவர்கள், ஏனைய கிறிஸ்தவ மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்களும் சில பாடங்களை தெரிவு செய்கின்ற போது வவுனியா பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்வார்கள். எனவே வவுனியா பல்கலைக்கழகம் ஒரு மிக்ஸ் கம்யூனிட்டியோடு அங்கு பிரதிபலிக்கின்றது. அதிலே நான் கற்பித்த பாடம் எக்கானாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கானாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால்,
தொழில் 4 நாள் செய்வார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக எனது லெசன் 10 மணிக்கு காலையிலே ஸ்கூலுக்கு போனதன் பின்னால் அல்லது காரியாலய வேலைகளுக்கு போனதன் பின்னால் அடுத்த நாள் 10 மணிக்கு லெக்சர் ஹாலுக்கு முன்னால் இருப்பார்கள். கதிர்காமத்திலிருந்து வந்த ஒரு பெண் பிள்ளை, எம்பிலிப்பட்டியில் வந்த ஒரு பெண் பிள்ளை என்றால் அவர்கள் நிர்வாகத்தோடு கதைத்து எனது லெசனை ஃப்ரைடே போட்டுமாறு கேட்டுக்கொள்வார்கள். ஸோ ஐ ஆம் கம்மிங் ஆன் ஃப்ரைடே இன் வவுனியா யூனிவர்சிட்டி. அதே நேரம் நான் பல பல்கலைக்கழகம் விசிட்டிங் லெக்சராக இருந்துருவேன். அப்போ என் லெசன் அங்கே 10 மணிக்கு நடக்கும் வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு தெரியும், மன்னன் படத்தில் இந்த ரஜினிகாந்த் கவுண்டர் மணியும் அந்த டிக்கெட் பிக்க போட்டி போடுவார்கள். மன்னன் படத்தை பார்த்தால் வழங்கும். இதே மாதிரி எனது லெக்சர் 10 மணிக்கு இருக்கும். ஆனால் 8:30க்கு முன்னால் ஹோலுக்கு முன்னால் இருப்பார்கள். ஹோல் திறந்திருந்தால் ஹோலுக்குள் இருப்பார்கள், இல்லாவிட்டால் ஹோலுக்கு வெளியால் இருப்பார்கள். அதிலே வேறு பாடம் நடந்தால் அதுக்கு முன்னால் இருப்பார்கள், சத்தம் போட்டு கொண்டு இருப்பார்கள். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போகும். ஒரு மாஸ் கிளாஸ் அதில் ஒரு 200-300 பேர் இருந்தாலும் அவ்வளோ பேரும் அந்த லெக்சர் ஹால் ஃபில்லாக இருக்கும். எனது துறை தலைவர் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்த நேரம் எனது துறை தலைவராக இருந்த பவுலினா மேடம், வவுனியா பல்கலைக்கழகம், எம்ஆர் சார் என்ன நடக்குது, எல்லாருமே ஹோஹோ ஹாஹாண்டு உங்களோட லெசன்ஸுக்கு வராங்க. அன்றைக்கு தான் எல்லா பிள்ளைகளையும் காணல், எங்களோட லெசன்ஸுக்கு ஆக்களே வாராங்க இல்லைங்க. எங்களோட லெசன்ஸுக்கு ஆக்கள் இல்லை, உங்களோட லெசன்ஸுக்கு ஆக்கள் இருக்குது. கதிர்காமத்துலேருந்து வராங்க, இம்பிலிப்பட்டிலேருந்து வராங்க. அங்கே ஹோல் முழுக்க அன்றைக்கு பெரிய கலகலப்பாயிக்கும் எம்ஆர் சார் லெக்சர். இது எப்படி உருவாயிங்க? எந்த அட்வர்டைஸும் இல்லை, எந்த ஊக்குவிப்புகளும் இல்லாமல் எப்படி உருவாயினது? இதுதான் அருள், அல்லாவின் அருள். உங்களோட பணியை நீங்கள் தூய்மையாக செய்தீர்கள் என்றால் அங்கே மக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரும், மக்கள் ஈர்க்கப்படுவார். சதிகளும் நடக்கும், நிறைய சதிகளும் நடந்தது. எனவே அந்த இடம் பிடிப்பதற்கு, லெசன்ஸுக்கு இடம் பிடிப்பதற்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. லெசன் நடந்து கொண்டு போகுது, மூவ் ஆகி கொண்டு போகிற டைம் ஒரு சத்தம் கேட்காது, எல்லாரோட அட்டென்ஷனும் குருவையாவின் பக்கம் இருக்கும். சில சமயங்கள் அந்த லெசன்ஸ் இல்லாத ஜூனியர்ஸ், அந்த லெசன்ஸ் இல்லாத வேறு டிபார்ட்மெண்ட், அந்த லெசன்ஸ் இல்லாத வேறு சீனியர்ஸ் கூட பின்வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் என்று அனுமதி விடும். அந்த லெக்சர் ஹால் ஒரு லெக்சர் ஹாலாக இருக்கும். அழகாக படிப்பிப்பேன், முழு ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுவேன். முன்னால் அப்படி எல்லா டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் டெக்னாலஜி, டிக்டேஷன் இல்லை, எல்லாம் அவங்க ஸ்க்ரீன் இருக்கும். ஹேண்ட் அவுட் கையில் இருக்கும். அந்த ஹேண்ட் அவுட் அடிக்கிற அந்த ஃபோட்டோ காப்பி அந்த சகோதரர், ஒரு தமிழ் சகோதரர் சொல்லுவார், என்ன சார் உங்களோட ஹேண்ட் அவுட்டால் தான் நான் இந்த டெக்ஸை பே பண்ணிக்கொண்டு இருக்கிறேன், இந்த டெண்டரை பே பண்ணிக்கணும், உங்களோட ஹேண்ட் அவுட் சொல்லி எனக்கு வேண்டியது ஃப்ரீயாக தருவார். அதே மாதிரி கேன்டீனில் எனக்கு முழுக்க ஃப்ரீ. அன்றைக்கு தான் பெரிய க்ரௌட், என்ற லெசன் நாளுக்கு தான் பெரிய க்ரௌட் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்படி ஒரு பாரிய ஒரு அலசல் உண்டு. வவுனியா பல்கலைக்கழகம் செய்தேன், பேராதனை பல்கலைக்கழகம் செய்தேன், கொழும்பு பல்கலைக்கழகம் செய்து, அதே போல் மால்டீவ்ஸ்லையும் நடந்தது. நான் சொல்ல வர விடயம் என்னவென்றால், நீங்கள் சரியாக உங்களுடைய பணியை செய்கின்ற போது அல்லாஹ்வின் அருள் அங்கு வந்து சேர்கின்றது. யூ ஆர் இன்டலெக்சுவல்ஸ், யூ ஹாவ் டு திங்க், யூ ஷுட் பி திங்கிங் முஸ்லீம், நாட் ஃபூலிஷ் முஸ்லீம். அந்த அறிவை தூண்டுகின்றது, அந்த தூண்டல் கொண்டு வரணுமே, தூண்டல் பேர் இது நடக்கணும். இது முஸ்லீம் சமூகத்தில் நடக்காது. ஏனென்றால் பள்ளி வாசலுக்குள் நடக்காது, பாடசாலைக்குள் நடக்காது. ஸோ we need to have a different platform. ஏன் பள்ளிவாசலுக்குள் நடக்காது? ஏன் பள்ளிவாசலுக்குள் மக்கள் தூங்குகின்றார்கள்? they are sleeping. பள்ளிவாசல் காலையில் 5 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணிக்கு வரை அந்த பில்டிங் இருக்கும். சுபஹ் தொழுவதற்கு ½ அன் அவர், லுஹர் தொழுகைக்கு ½ அன் அவர், அசர் தொழுகைக்கு ½ அன் அவர், மஹ்ரிப் தொழுகைக்கு ½ அன் அவர், இஷா தொழுகைக்கு ½ அன் அவர். எனவே 2.5 மணி நேரத்தில் பள்ளியில் ராஜகாரியம் அந்த பள்ளியில் நடக்க வேண்டிய முடியுது. தப்லீக் ஜமாத் கட்டுப்பாட்டு இருக்கின்ற பள்ளி என்றால் கொஞ்சம் மஹல்லா வேலைகள் நடைபெறும். அல்லாவிட்டால் 6 மணிலேருந்து 12 வரை பள்ளியில் ஒருத்தரும் இருக்க மாட்டார். அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பார், தூத்து கொண்டு இருப்பார், தொடச்சி கொண்டு இருப்பார். 2 மணிக்கு பிறகு அசருக்கு வரங்காட்டி பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள், தூங்குறவர்கள் தூங்கி கொண்டு இருப்பார்கள். தட் இஸ் அவர் மோஸ்ட்.
எங்களோட பள்ளிவாசல் அப்படித்தான். படித்தவனுக்கு பேச முடியாது. பெண்களுக்கு பள்ளிவாசல் இடம் இல்லை. முல்லாக்களுக்கு எது செய்வதுன்னு தெரியாது. எனவே இப்படி ஒரு பாரிய சிக்கல் தடுமாற்றத்துக்கு மத்தியிலே முஸ்லீம் சமூகம் திணறிக் கொண்டிருப்பதை நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு தற்போது 20 நிமிடம் அளவில் போய்விட்டது. இந்த பேக்ரவுண்டை தயாரிப்பதற்கு பீங் அன் இன்டெலெக்சுவல் பர்சன், வாட் இஸ் யுவர் டியூட்டி? டேக் ஒன் எக்ஸாம்பிள். அனுரகுமார் திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்க இந்த சூழலில் பிறந்து தற்போது இலங்கையில் ஒரு அதி உயர் பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவ பிரஜை, த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி. யாருக்கும் வால் பிடிக்கல. நீதியான தேர்தல் முறைமைக்கான விஞ்ஞாபனங்கள் சாதிக்க முடியுமா முடியாதா, அது வேற பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்கம் இலட்சியங்களை சாதிக்க முடியுமா முடியாதா என்பது வேற பிரச்சனை. ரைட் என்றால் இலங்கையிலே ஒரு நகர்வதற்கு பல பாரிய தடைகள் இருக்கின்றது. டேக் ஒன் எக்ஸாம்பிள். பௌத்த சமூகத்தில் பிறந்த அனுரகுமார திசாநாயக்கர் கெலனி பல்கலைக்கழகத்துக்கு வந்து கெலனி பல்கலைக்கழகத்துக்கு பிறகு இன்று ஜனாதிபதி ஆகின்றார். அவர் பிறந்த இடம் வந்தது கெலனி பல்கலைக்கழகம். இன்று த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி. அதுவும் இடதுசாரி சிந்தனையில் உருவாகிய ஒரு படைப்பு, ஒரு கிரியேஷன். பௌத்தனாக பிறந்து அவருக்கு பௌத்த மதம் தெரியுமா என்பது வேறு பிரச்சனை. பௌத்த மதத்தை பற்றிய நாலேஜ் அனுரகுமார திசாநாயக்கு தெரியுமா என்பது வேறு பிரச்சனை. ஆனால் மார்க்சிசம் தெரியும், சோசியலிசம் தெரியும், கம்யூனிசம் தெரியும். ரைட். பிறந்தது பௌத்த மதத்திலே, பௌத்த நம்பிக்கையிலே பிறந்து படித்தது கம்யூனிசம். பிறந்தது பௌத்த சமூகத்திலே, சிங்கள சமூகத்திலே, பேசியது சோசியலிசம், பேசியது மார்க்சிசம், தான் விசுவாசித்தது பௌத்த மதம், புத்தர். இப்போ நாங்கள் பார்க்கலாம், இந்த அனுரகுமார திசாநாயக்கன் இன்டலெக்ட், கெலனி யூனிவர்சிட்டி இன்டலெக்ட், அந்த சிந்தனைக்கு ஒரு ஆட்சி அமைக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேமஸ் பயாலஜி டீச்சர் ஒன்று இருக்கின்றார், திஸ் அத்தநாயக்கர், அனுரகுமாராவோட கிளாஸ்மேட், ரூம்மேட். அவர்கள் மேக்சிமம் டியூஷன் கிளாஸ் டீச்சராக இருக்கின்றார்கள். இந்த திஸ் அத்தநாயக்கா இந்த அனுரகுமாராவுக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள், அனுரகுமாராவோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் மேக்சிமம் டீச்சரோ லெக்சரர். இன்றைக்கு எல்லோரையும் ஆளுகின்ற ஒரு சக்தி அனுரகுமார திசாநாயக்கர், த இன்டலெக்ட் பர்சன். திஸ் அத்தநாயக்க ரூமில் இருந்து காலையில் வெளியில் போகிற டைமுக்கு அவர் ரூமுக்குள்ளே வருவார். அத்தநாயக்க ரூமுக்குள்ளே வருகின்ற போது மாலையில் இவர் ரூமிலிருந்து வெளியே போவார். தட் இஸ் அனுரகுமார திசாநாயக்க. எனவே அவர் ஆங்கில வகுப்புக்கு செல்லவில்லை, ஆங்கிலம் படிப்பிக்குது. அந்த பல்கலைக்கழக வாழ்க்கையிலே ஆக்டிவிசம், அறகலை, தண்ட இளைஞர்களோடு நண்பர்களோடு அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சோசியலிச மாணவர்களோடு நேரத்தை கடாத்தியது மார்க்சிசம், கம்யூனிசம், இந்த சித்தாந்தங்களை பேசி அதற்கான வகுப்புகளை நடத்துவது, மாநாடுகளை நடத்துவது, போராடுவது. இப்படித்தான் அனுரகுமார திசானோட பல்கலைக்கழக வாழ்க்கை என்பதை நாங்கள் இந்த யூடியூப் வழியாகவும் சோஷியல் மீடியாவிலும் பெற்றுக்கொண்டோம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு ராஜீவ் ஜே.ஆர். ஜெயவர்தன் ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. அதில் ராஜீவ் காந்திக்கு ஒரு அடி விழுகின்றது, இராணுவ அதிகாரியால், மிலிட்ரி பர்சனால் ஒரு அடி விழுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னால் ஒரு அசம்பாவிதம் நடக்கின்றது. இலங்கை சுதந்திர டெரிட்டரிக்குள், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சுயரேபாவ டெரிட்டரிக்குள் இந்தியா வந்து பருப்புகளையும் அரிசிகளையும் யாழ்ப்பாணத்தில் போட்டார். இதை செய்தது ராஜீவ்காந்தியின் காலப்பகுதியில் நினைக்கின்றேன். இதோடு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்தது, கொந்தளிப்பு வந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டின் எல்லைக்குள், அந்த நாட்டின் அதிகாரத்தை மீறி ஒரு ஆக்கிரமணம் ஒன்று நடக்கின்றது. இதை மையமாக வைத்து பல்கலைக்கழகத்திலே கேன்டீன் டேபிள், உங்களுக்கு தெரியும், கேன்டீனில் டீ குடிக்கிற டேபிளுக்கு மேலால் பேச ஆரம்பித்தவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கர். இவரது வேலை டேபிளுக்கு மேலால் ஏறி பேசுகிறது, ஹோல் வழியாக போய் பேசுகிறது. பிறகு கலைப்படைகின்ற போது காமரைக்குள் வந்து படுப்பது. எக்ஸாம் யாராவது ஒருவரோட நோட்ஸ் எடுத்து ஃபோட்டோ காப்பி அடித்து எக்ஸாம் பாஸ் பண்ணுவது. எனவே
இந்த பின்னணியை நீங்கள் விளங்கினால் விளங்கும். நான் அவர் மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டும் சொல்லவில்லை. டேக் ஒன் எக்ஸாம்பிள். நாட்டின் அதி உயர் பீடத்தில் இன்று இருக்கின்றார். ஹி இஸ் த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி. அந்த சிந்தனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்தது. போராட்டம் அங்கு கொண்டு வந்து வைத்தது. பௌத்தனாக பிறந்து கம்யூனிசத்துக்கான ஒரு போராட்டத்தை அவர் தொடுத்தார். ஹீ இஸ் அன் இன்டலெக்ட், கம்யூனிஸ்ட் இன்டலெக்ட். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், கிராமப்புறங்கள் எல்லா இடங்களிலும் போனால் உங்களுக்கு விளங்கும். நான் மாத்திர வெளிகம அதே நேரம் இப்போ புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்றேன். இருந்தாலும் சில சிங்கள பிரதேசங்களுக்கு போனால் எல்லா இடத்துலையும் ரட்ட அணுரட்ட அப்பி அணுரட்ட எல்லா இடத்துலையும் ஜேவிபி தான். இந்த சிந்தனை அந்த மக்களுக்குள் எப்படி நுழைந்தது? பௌத்த மதத்தை மிஞ்சி எப்படி அந்த சிங்கள சமூகத்துக்குள் நுழைந்தது? இது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஓகே, நவ் வி வில் கம் டு த பாயிண்ட். எனவே இன்றைக்கு என் தலைப்பு K2 கான்ஃபரன்ஸ் லெசன்ஸ் 2 கல்ச்சரிங் கிளாஸ் 2. இதில் இன்றைக்கு நான் பேச போகிற இந்த சிந்தனைகள். இலங்கையில் எங்களுக்கு முன்னால் தெரிபடுகின்ற இயக்கம் சூஃபிசம், தப்லீக் ஜமாத், கரப் ஜமாத் இஸ்லாமி, கரப் நலீமி, அங்கே வஹாபிசம், அங்கே ஜமாத்துல் முஸ்லிமீன், அங்கே ஓட்ஸ்லாம் ஜமியத்துல் உலமா முல்லா. அதே நேரம் இலங்கைக்கு வராத சில சிந்தனைகள், சில சகோதரர்கள் எச்ச சொச்சங்கள் அங்கும் இங்கும் தெரிபடும். இவர்கள் விடிஞ்ச 5 படங்காட்டி பேசுவது சில மத கோட்பாடுகளை பேசுவார்கள். மதம், தே ஆர் டீச்சிங், தே ஆர் டாக்கிங் ரிலிஜன். இஸ்லாம் மதமா அறிவியலா? இது வேறொரு வாத பிரதிவாதம். இருந்தாலும் அவர்கள் பேசுகின்றவற்றை நான் நிராகரிப்பவன் அல்ல. ஐ ஆம் நாட் த பர்சன் ரிஜெக்டிங் தேர் பயான் தேசனாவை. அதை நிராகரிக்கிறாள் என்ற ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்கும். பட் எங்களோட ரோல் என்ன? பி ஆர் இன்டலெக்சுவல். வாட் இஸ் மை ரோல்? வாட் இஸ் அவர் ரோல்? ஆஸ் அ முஸ்லிம், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டுவது, ஒரு புத்திஜீவிக்கு வழிகாட்டுவது அல் குர்ஆன். ஃபக்கத் கால ரசூலுல்லாஹ் ஹுஸ்வத்துல் ஹசனா, அழகிய முன்மாதிரி ரசூலுல்லா. அல்லாவை ஏற்றுக்கொள்வது, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வது, அல்லாவின் குர்ஆனை நம்புவது, ரசூலுல்லாஹின் வழிகாட்டலை நம்புவது. இதற்கு பிறகுதான் 20ஆம் நூற்றாண்டின் சிந்தனையாளர்கள். உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோமே அல்லாமா இக்பால் வந்து ஹுஸ்வத்துல் ஹசனாவல்ல. மௌலானா மௌதூதி ஹுஸ்வத்துல் ஹசனாவல்ல. ஹசனுல் பன்னா ஹுஸ்வத்துல் ஹசனாவல்ல. இஸ் அன் ஸ்காலர். ப்ளஸ் அண்ட் மைனஸ். மௌலானா மௌதூதி ப்ளஸ் அண்ட் மைனஸ். தகியுத்தீன் நபானி ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆனால் நபிகள் நாயகத்தின் சிந்தனைகளிலும் வழிகாட்டல்களிலும் ஹதீஸ்களிலும் அல் குர்ஆனிலும் தவறில்லை, பிழை இல்லை. தட் இஸ் த டாக்ட்ரின். அங்கு கையடிக்காமல், அங்கு நோக்கி நகராமல் வேறு எதை கொண்டு வந்து முன்னே வைத்தாலும் அங்கு ஒரு பாரிய ஒரு சர்ச்சை இருக்கின்றது. சில ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அதிலே ராவிகளை வைத்து சஹீஹ் அல்லது லைஃப் இந்த கன்செப்ட் இருக்கின்றது போல சில ஹதீஸ்கள் இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருத்தம் இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக, பெண் ஜனாதிபதியாகுவது, ஒரு பெண் தலைவியாகுவது தொடர்பான ஹதீஸ். பதவி கேட்டால் பதவி கொடுக்காதீர்கள் என்று சொன்ன ஹதீஸ் அல்லது வழிமுறைகள், கருத்துக்கள். இப்படி சில கருத்துக்கள் இப்போது வாதத்துக்கு வர வேண்டி உள்ளது. ஏனென்றால் இந்த மாடர்ன் கான்டெக்ஸ்ட்லே, ஜனநாயக நீரோட்டத்திலே மக்கள் எலெக்ஷன் கேட்பார்கள். எங்களுக்கு ஓட் போடுங்க, அதிகாரத்தை எனக்கு தாங்க. அனுரகுமார திசாநாயக்க அதிகாரத்தை கேட்டார், எனவே நாங்கள் வழங்கினோம். அப்போ அதிகாரம் கேட்பவருக்கு கொடுக்கக்கூடாது என்றால் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் பெண் தலைவிகள் உருவாகினார். தற்போது ஷெடோ பிரசிடென்ட் ஹரிணி, சிரிமா பண்டாரநாயக்க எக்ஸிகூட்டிவ் பிரைம் மினிஸ்டர், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட். இலங்கையிலே தான் முதலாவது பெண் தலைவி, உலகத்திலே முதலாவது பெண் தலைவி. ஸோ இது தொடர்பான கருத்துக்கள் நீண்ட ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ் வி ஆர் கமிங் வித் அ டிஃபரண்ட் மெசேஜ். நான் இன்று வருகின்ற விடயங்கள் என்னவென்றால், இந்த K2 கான்ஃபரன்ஸ் எனது விரிவுரை லெசன்ஸ் கல்ச்சரிங் கிளாஸ் 2 இரண்டிலே மார்க்சிசம், இப்போ ஜேவிபி இருப்பதால் மார்க்சிசம் கண்ணுக்கு முன்னால் தென்படுகின்றது. கம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம்,
மார்க்சிசம் உருவாக்கியது கார்ல் மார்க்ஸ். இவர் ஜெர்மனியில் பிறந்தவர், லண்டனில் இறந்தவர். அவரது சிந்தனைகள் மார்க்சிசம். சோசியலிசம், அங்கு ஏஞ்சல் வருகின்றார். அது ஒரு லிட்ரேச்சர். சோசியலிசம் வந்து ஒரு லிட்ரேச்சர். கம்யூனிசம், அங்கு லெனின் வருகின்றார். அப்போ மார்க்சிசம் சோசியலிசம் எப்படி கம்யூனிசமாக மாறுகின்றது? ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் என்டிட்டியாக மார்க்சிசம் கம்யூனிசம் மாறுகின்ற போது, மார்க்சின் சோசியலிசம் பொலிட்டிக்கல் என்டிட்டியாக மாறுகின்ற போது அது கம்யூனிசமாக உருப்பெறுகின்றது. எனவே இது சம்பந்தமாக நீண்ட ஆய்வு தேவை. ஏன் ஒரு முஸ்லீம் மார்க்சிசவாதியாக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு முஸ்லீம் கம்யூனிசவாதியாக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு முஸ்லீம் சோசியலிசவாதியாக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு முஸ்லீம் மாவோயிஸ்ட் ஆக இருக்கக்கூடாது? ஏன் ஸ்டாலினிஸ்ட் ஆக இருக்கக்கூடாது என்பதற்கான தனித்தனி வகுப்புகளை நாங்கள் செய்வோம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இப்போ கண்ணுக்கு முன்னால் தெரிவது மார்க்சிசம், செத்து போன கேபிட்டலிசம். உங்களுக்கு தெரியும், 1977 புகழ்பெற்ற ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் கேபிட்டலிசம் வைட் அஸ்பெக்ட் ஆஃப் கேபிட்டலிசம், ஓப்பன் எக்கானமி. நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஆசிரியராக இருந்தவர், எக்கானமிக்ஸ் விரிவுரையாக இருந்தவர், வைட் ஓப்பன் எக்கானமி அண்ட் கேபிட்டலிசம். அப்போ அந்த காலத்திலிருந்து சில பிள்ளைகள் 1977 பின்னால் பிறந்தபடியால் அவர்கள் அதுக்கு முன்னால் உள்ள வரலாறை காண மாட்டார்கள், கண்டிருக்க மாட்டார்கள், கேள்விப்பட்டும் இருக்க மாட்டார்கள். தற்போது அது பள்ளிவாசலுக்குள்ளேயோ முஸ்லீம் பாடசாலைகளுக்குள்ளேயோ முஸ்லீம் தளங்களிலேயோ பேசப்படுவதும் இல்லை. இப்போ நான் பேசுகின்ற தலைப்புகள் இலங்கையில் எந்த தளத்திலும் நீங்கள் பேசப்படுவதில்லை. அவ்வாறு இருந்தால் நாங்கள் வேறொரு பணியை செய்வோம். அது இல்லாதபடியால் தான் எங்களோட பணியை நாங்கள் செய்கின்றோம். எனவே நீங்கள் பார்க்கலாம், இந்த கேபிட்டலிசம், மெர்கன்டிலிசம், வணிகவாதம், இது சம்பந்தமான ஒரு கருத்து நமக்கு அவசியப்படுகின்றது. இது பற்றி நீண்ட ஒரு ஆய்வு தேவை. அதே போல் பார்க்கலாம், நீங்கள் டிவியை திறந்து எல்லா டிவிலையும் சங்வாதே, சிரச சட்டன, சிரச ஷமர், ரத்துவீர, ஓகே, இது மாதிரி எல்லா டிவி சேனல்லையும் சங்வாதே போகும். இதில் இந்த டெமோக்ரஸி 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 என்று எத்தனை பேசப்படுகின்றது பாருங்கள். பிரஜாதந்திரவாதி பிரஜாதந்திரவாதி, ஜனநாயகம் ஜனநாயகம், ஒரு நாளைக்கு எத்தனை பேசப்படுகின்ற இலங்கையில் மட்டும். எனவே இந்த டெமோக்ரஸிக்குள்ளால் தான் அனுரகுமார திசானக ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் அது ஒரு ஃப்ரெஜைல் டெமோக்ரஸியாக மாறினதை நீங்கள் கண்டீர்கள். ஃப்ரெஜைல், விரைவில் அழியக்கூடியது. உதாரணத்துக்கு நீங்கள் பாதையிலே வெயில் செல்லுகின்ற போது அங்கு நீர் இருப்பது போன்று இருக்கும், கிட்ட போனால் நீர் இருக்காது. திஸ் இஸ் டெமோக்ரஸி. வாக்களிக்க முன்னால் தான் டெமோக்ரஸி பணியாற்றும், பேசும். வாக்களித்ததன் பின் ஹிப்போக்ரஸி வேலை செய்யும். ஹிப்போக்ரஸி, அதில் மிகவும் திறமைசாலிகள் முஸ்லீம்கள், ரைட். இந்த ஏமாற்ற விஷயத்தில் ஃப்ராட் கேம், முனாஃபிக் கேம், மொசாட் கேம், ஃப்ராட் கேம், முனாஃபிக் கேம், மொசாட் கேம், இதில் மிகவும் திறமையான எக்ஸ்பர்ட் முஸ்லீம்கள், அதிலும் முல்லாக்கள். ஜமாத் இஸ்லாமி நலீமி, இவங்க தான் நம்பர் 1 ஆக்கள். தப்லீக் ஜமாத் ஆக்களுக்கெல்லாம் அந்தளவு மக்களிடத்தில் போய் சதி திட்டம் தீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தௌஹீத் ஜமாத்துக்கு ஃபேமஸ் டீம் வந்து இந்த நலீமியும் ஜமாத் இஸ்லாமியும், அதோட ஜமியத்துல் உலமா, இந்த 3 தான் இந்த முனாஃபிக் கேம், மொசாட் கேம், மாஃபியா கேம், இந்த எல்லா கேமையும் ஜனநாயகத்துக்குள்ளே விளையாடுவதும் அதை ஹிப்போக்ராட்டிக் டெமோக்ரஸியை மாற்றும் இவங்க தான் ஆக்கள். இவங்களோட ஷஹாக்கள், ஹெட் மாஸ்டர்ஸ் அங்கே ஈக்கிறாங்க மிடில் ஈஸ்டில், ரைட். இவங்களோட ஹெட் மாஸ்டர் அங்கே இருக்குது, இவங்க சிஷ்யர்கள். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இந்த டெமோக்ரஸி வாக்களிக்க வானன்ற ஒரு பக்கமும் வாக்களிப்பது ஃபர்லு ஐனன்ற ஒரு பக்கமும் இருக்குது. எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஹரணி நன்மைக்கால வருகை, ஹரணி அமரசூரிய நன்மைக்கால வருகை, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை உடலோடு இணைத்து போட்டு அந்த பிடவைகள் பறக்கிற அமைப்பில் வந்து மேடைகளை அலங்கரிப்பதும், அதே நேரம் பெண்ணிலைவாதம், ஃபெமினிசம். தற்போது இருக்கின்ற சரோஜா போல்ராஜ் ஒரு ஃபெமினிஸ்ட். எனவே இந்த ஃபெமினிசம் மேலெழுந்த வாரியாக பேசப்படுகின்றது. இஸ்லாமிய சட்டங்கள், அல் குர்ஆனி சட்டங்கள் ஒதுக்கப்படுகின்றது. இந்த வேல்யூ பேஸ் சிஸ்டம் ஒதுக்கப்படுகின்றது, ஃபெமினிசம் மேலே வருகின்றது. எனவே இந்த ஃபெமினிசம் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், ஃபெமினிசம் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், இந்த ஃபெமினிசத்தின் ஆபத்தை விளங்கிக் கொள்ளல் அவசியம்.
அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம் விமன் இன் நீட், விமன் இன் நீட், பெண்களுக்கான விமன் இன் நீட் அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. விமென் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு கோல், ஒரு அடித்தோடு அங்கே விமன் கால் சென்டர் உண்டு பெண்களுக்கு நடக்கிற அநியாயம். ஆனால் ஆண்களுக்கு நடக்கிறது ஆண்கள் மென் இன் நீட் அது ஒன்றும் இருக்காது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம் 1977 லிபரலைசேஷன், அதுக்கு பிறகு நியோ லிபரலைசேஷன், இப்படி ஒரு கன்செப்ட் இருக்கின்றது. எனவே இந்த வஹாபிசம், தாலிபானிசம், ரைட், மார்க்சிசம், சோஷியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், மேர்கன்டிலிசம், ஃபெமினிசம், இந்த இசம் என்று வருபவைகளும் சைசேஷன், பிரைவேட்டைசேஷன், நேஷனலைசேஷன், குளோபலைசேஷன், குளோக்கலைசேஷன், டிகுளோபலைசேஷன், கோலனைசேஷன், இந்த எண்ண கருக்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த அவ்வளவும் மேற்கத்திய சிந்தனையின் ஒரு வேஸ்ட். அதுதான் வெரி குட் நியூஸ். மேற்கத்திய சிந்தனைகள் இருக்குது நல்ல பக்கம், ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங், சிந்திக்க சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேச்சு சுதந்திரம், எலெக்ஷன் போர்டு சுதந்திரம், வாக்களிக்கின்ற சுதந்திரம், ரைட், இனோவேட்டிவ், ஃப்ரீடம் ஃபார் இனோவேஷன், கண்டுபிடிப்பதற்கான சுதந்திரம், இப்படி எல்லாம் நல்ல பக்கம் இருக்கிற அதே நேரத்தில் பிழையான பக்கம் இருக்குது. அதுதான் இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் அந்த பிழையான பக்கத்தில் பங்காளியாக மாறுதல் என்பது ஒரு சர்ச்சைக்குரியது. நான் எனது இந்த ஆரம்ப உரைக்கு வந்து பின்னால் நான் காலம் எடுக்கின்றேன். எனவே கொலனைசேஷன் இராணுவ ரீதியாக, கொலனைசேஷன் நிறுவன ரீதியாக, கொலனைசேஷன் பை தாட்ஸ் சிந்தனா ரீதியாக, அதுக்கு பிறகு டிகாலனைசேஷன், நேஷனலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், குளோக்கலைசேஷன், டிகுளோக்கலைசேஷன், ஃபெடரலிசம், ஒன் கண்ட்ரி 2 ஸ்டேட்ஸ். உங்களுக்கு தெரியும் சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்ற பேரில் இயங்குது. அதே நேரம் ஹாங்காங், சைனா 2 ஸ்டேட்ஸ் 1 கண்ட்ரி. அதே போல் சில ஆபத்தான என்ன கருக்கள் இருக்குது. இன்டர்ஃபேத் டயலாக், யூனிட்டி வித் டைவர்சிட்டி, cross culture. உதாரணமாக இந்த மியூசிக் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், நாடகம் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், இன்டர்ஃபேத் டயலாக், அதுக்குள்ளால் நடக்கிற விஷயங்கள். உங்களுக்கு தெரியும் யூகோஸ்லாவியா இப்படி இன்றைக்குள்ள நிலையும் ஆரம்பத்தில் இருந்த நிலையும் பார்க்கலாம். ஸ்பெயினின் வரலாறு மாபெரும் பின்னணியோடு இருக்கின்றது. கொர்துபா, அந்தலூசிய வரலாறு இன்றைக்கு ஸ்பெயினிலே அடையாளமே இல்லா போய்விட்டது. எனவே நாங்கள் பாரி ஒரு அறிவு ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். இதோடு எனது பணியை நான் இன்றைக்குள்ள ஸ்பீச்சை முடிக்கின்றேன். இங்கு உங்களுக்கு தெரியும் ஐஸ்கிரீம் நிரப்புவார்கள். ஓகே, ஃபில்லிங் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் அதுக்கு வெண்ணிலாவோ சாக்லேட் போடுவார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்கட், செகண்ட் ஐஸ்கிரீம், தேர்ட் வந்து அதுக்குள்ளே வெண்ணிலாவை போடுவது, ஐசிங், மேலால் ஏதாவது கலரை போடுவது. இந்த ஐஸ்கிரீம் கப் இல்லாமல், ஐஸ்கிரீம் இல்லாமல் அங்கே சாக்லேட் மேலால் வைக்க முடியாது. டேக் திஸ் எக்ஸாம்பிள். முதலாவது இந்த கப் இருக்கணும், அதில் ஐஸ்கிரீம் இருக்கணும், அதுக்கு பிறகு தான் வெண்ணிலா போடுவது, அதுக்கு பிறகு தான் கலர் போடுவது, கலரிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தால் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தப்லீக் ஜமாத்தாக்களுடன் சேர்ந்து தொழுகையை பற்றி, இஸ்லாமிய அழைப்பு பணியை பற்றி, அல்லாஹ்வுடன் தொடர்பை பற்றி தெளிவான அறிமுகத்தையும் அறிவையும் பெற்றிருக்க வேண்டும். என்றால் அதை நாங்கள் பேசுவதில்லை, அவர்களை நாங்கள் உள்வாங்குகின்றோம். தௌஹீத் ஜமாத் பி ஜைனுல்லாப்தீன், அதே போல் பல பிரிவுகள் இருக்கின்றது. இவர்களோடு சேர்ந்து எது இஸ்லாம் எது பித்அத், இதை தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். எனவே இந்த சில அடிப்படை இயக்கங்களுடன் இணைந்து தெளிவான அறிவை பெற்றிருந்தால் தான் நாங்கள் பேசுவது விளங்கும். தர்ம தௌஹீத் ஜமாத்தாக்கள் ஜியாரத்தை வணங்குவது பித்அத் என்பார்கள். ஜியாரம் வணங்குவது பித்அத். ஆனால் நாங்கள் சொல்லுவது மேற்கத்திய சிந்தனையில் உள்ள பித்அத்துக்களை பேசுகின்றோம் என கூறி இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றேன். எனது ஃபோனில் 40 நிமிடத்துக்கு மேலால் ஒரு பதிவினை வைக்க முடியாது. இது அடுத்த கட்டத்தில் நாங்கள் நாளை அல்லது மறுதினம் கேட்டு கான்ஃபரன்ஸ் 3 நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நான் டேஞ்சரஸ் கன்செப்ட், மேற்கத்திய சிந்தனைகளின் ஆபத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.